ஸோ வணக்கம்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவனையும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயோட வின்னிங் ஸ்ட்ரீக் அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் தீபக் சேகருக்கு டோனிக்கு ஃபன்னி இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பற்றி பேச போகிறோம். வீடியோக்கு லைக் போடலாம், லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிளேயிங் லெவனை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனுக்கே வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேயில் டெவால் பிரேவிஸ் ஆடுவாரா? அதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. என்னையை பொறுத்தளவு ஆட வைக்கணும், வைப்பாங்க, வச்சே ஆகணும். ஏன்னா மிடில் ஆர்டரில் அந்த பவர் ஹிட்டிங், அந்த மொமெண்டமை கேரி த்ரூ பண்ணிட்டு போகிற ஒரு பிளேயரில் அதுக்கு பதிலாக கன்ஃபார்மாக அந்த டெவால் பிரேவிஸ் கன்ஃபார்மாக அதை பண்ணி கொடுப்பாரு. அந்த ஜேமி ஓர்டனோட பிளேஸுக்கு பதிலாக கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம டெவால் பிரேவிஸை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ராகுல் திரிபாட்டி, விஜய் சங்கர் இவங்க 2 பேருக்கும் அப்புறம் அவங்களுக்கு பதிலாக என்னை பொறுத்தளவு திரிபாட்டிக்கு பதிலாக ஓவர்டனுக்கு பதிலாக பிரேவிஸ், திரிபாட்டிக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே, விஜய் சங்கருக்கு பதிலாக வன்ஷ் பேடி, இந்த 3 யங்ஸ்டரையும் உள்ளே கொண்டு வந்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு தெரிக்கும். பவுலிங்கில் எந்த சேஞ்சஸும் நான் பண்ண மாட்டேன். இதான் என்னோடய பிளேயிங் லெவன். உங்கள் பிளேயிங் லெவனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சிஎஸ்கேயோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் கடைசி ஒரு 3-4 இயர்ஸாகவே எம்ஐ பயங்கர வீக்காக இருந்திருக்கு. ஒரு 2023லேருந்து சிஎஸ்கே எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்ருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா 2023 சிஎஸ்கேயோட ஃபார்மை பற்றி சொல்லி ஆகணும். வேறு லெவல் ஃபார்மில் விளையாடிட்டு இருக்காங்க. 2023 ருத்ராஜ் கான்வே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாலே 3/4 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் டோனியோட கேப்டன்சியும் வெறித்தனமாக இருந்திருக்கும் அந்த 2 இயர்ஸும். போன இயர் பார்த்திங்கன்னா மும்பை சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஹார்திக் பாண்டியா போட்டு அடித்த அடியில் மொத்த மும்பையும் அடி வாங்கி அந்த மோசமான தோல்விகளை பெற்றாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அவங்க எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க ஒரு லோ ஸ்கோரிங் நூர் அகமதோட ஃபார்மால். அதனால் இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது என்னை பொறுத்தவரை. மும்பை சரியான ஃபார்மில் வராங்க, வித் அவங்க ஹோம் கிரவுண்டோடையே வராங்க. சிஎஸ்கே சுத்தமாக ஃபார்மில் இல்லை. போன மேட்ச் எம்எஸ் டோனி வெறித்தனமாக ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு சிஎஸ்கேவை. இந்த வாட்டி இந்த 3 யங்ஸ்டரையும் உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கேவை ஸ்ட்ராங் ஆக்கி சிஎஸ்கே ஓரளவு ஹிட்டிங் டீமாக ஆகி இந்த மேட்ச்சை பவுலிங்னா ஒருமே சொல்ல முடியாது. இந்த சீசன்லேயே பெஸ்ட்டு பவுலிங் நம்மள்ட்ட தான் இருக்குது எல்லா டீமை விடையும். பட் நமக்கு பேட்டிங் தான் பிரச்சனை. அந்த பேட்டிங்கை சரி செய்ய உள்ளே வரணுங்க. அந்த 3 யங்ஸ்டரும் வந்து டீமை சரி பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃபன்னி இன்சிடெண்ட்டை பாருங்கள். சிஎஸ்கே தீபக் சேகரை பார்த்தோன்னே டோனி அப்படியே பேட் எடுத்து அடிக்கிற மாரி வராரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசுகிறாங்க. இல்லையே தெரியுது ஒரு நட்பும் விட்டு போல. ஓகே, பாய்ங்க, லைக் போட்டுருங்க.